எது இப்பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உபத்திரவமாய் இருக்கிறது? இந்த உபத்திரவத்தில் இருந்து என்னால் வெளியே வர முடியலையே, இந்த உபத்திரவத்தில் நான் சிக்கிக் கொண்டேனே, நான் மாட்டிக்கொண்டேனே. பல மடங்கு அக்கினி ஜுவாலையிலே உபத்திரவத்தோடு போராடின அந்த நிலைமையில் அவர்களை கர்த்தர் விடுவிக்கவில்லையா? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நான் உன்னை முழுவதுமாய் நீங்களாக்கி விடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 34வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை, எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, அநேக உபத்திரவத்தில் சிக்கி அவைகளிலிருந்து வெளியே வர முடியாமல், அவைகளிலிருந்து ஜெயத்தை வெற்றியை பெறவிடாமல், அவைகளிலிருந்து மேலே கடந்து வர முடியாமல் அநேக உபத்திரவத்தின் குகைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அநேக உபத்திரவத்தின் சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், எல்லா உபத்திரவங்களிலிருந்து அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்களாக்கி விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, உபத்திரவத்தை பார்த்து பயப்படாதிருங்கள். எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல, உங்க கையின் பிரயாசத்துல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க பரிசுத்த வாழ்க்கையில அநேக உபத்திரவத்தை சந்தித்த நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இரத்த உடன்பிறப்புகளால், சோத்திரம், சுற்றிலும் இருக்கிற மற்ற நண்பர்களால், நம்பினவர்களால், நம்மை எதிர்பார்த்து சோத்திரம் இன்றைக்கும் கீழே விழ வைக்கணும்னு எழும்பிக் கொண்டிருக்கிற சில நபர்களால் அநேக உபத்திரவங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், ஒன்னில்ல ரெண்டில்ல, எல்லா உபத்திரவங்களுக்கும் நான் உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்த உபத்திரவத்தில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எஸ் லார்ட். யோசேப்பை சிறையின் உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் நீங்களாக்கி விடவில்லையா? குழியின் உபத்திரவத்திலிருந்து, சகோதரர்கள் பாடுபடுத்தின உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் அவனையும் அவருடைய வாழ்க்கையும் நீங்களாக்கி விடுவிக்கவில்லையா? தானியேல் சிங்கக்கவியில் உபத்திரவப்பட்ட நிலைமையில் இருந்தான். கர்த்தர் தானியேலை விடுவிக்கவில்லையா? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ பல மடங்கு அக்கினி ஜுவாலையிலே உபத்திரவத்தோடு போராடின அந்த நிலைமையில் அவர்களை கர்த்தர் விடுவிக்கவில்லையா? பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில் அவர்கள் தொழுமரத்தில் மாட்டி தொங்கவிட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவர் அந்த உபத்திரவத்தில் இருந்து அவர்களை விடுவிக்கவில்லையா? பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். அவனை சிறைச்சேதம் பண்ணுவதற்கு பல ரீதியில் அரசாங்கங்கள் எழும்பிக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் நீங்களாக்கி விடுவிக்கவில்லையா? சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்தனை சாட்சிகளுக்கும் கர்த்தர் செய்த ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் அனுபவித்த எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுவித்தார். நீங்கள் எந்த உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எது இப்பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உபத்திரவமாய் இருக்கிறது? இந்த உபத்திரவத்தில் இருந்து என்னால் வெளியே வர முடியலையே, இந்த உபத்திரவத்தில் நான் சிக்கிக் கொண்டேனே, நான் மாட்டிக்கொண்டேனே. சோத்திரம், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நான் உன்னை முழுவதுமாய் நீங்களாக்கி விடுவேன். நான் உன்னை முழுவதுமாய் எல்லா உபத்திரவத்திலிருந்து நீங்களாக்கி விடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.